பிரிட்டிஷ்கார நம்மளை இன்னும் சொல்ல போனா இந்த ஆகஸ்ட் 1 கொடுத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் ஹெட்ரோஜீனியஸ் ஹோமோஜீனியஸ் என்ற 2 வார்த்தை நிறைய பத்திரிகைகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஹெட்ரோஜீனியஸ் சொல்லலாம். பாபா சாஹிப் அம்பேத்கர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், MC ராஜா போன்ற முன்னணி தலைவர்கள் மட்டுமல்ல, பிரிட்டிஷ்காரனும் இந்த அன்டச்சபிள்ஸ் அத்தனை பேர்த்தையுமே ஒரு ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டியா கொண்டு வரணும், மாத்தணுங்கிறத முயற்சியை தான் எடுக்கிறான். அதனாலதான் சைமன் கமிஷன் அறிக்கைக்கு பின்னாண்ட என்ன சொன்னான் அப்படின்னீங்கன்னா, இதை கொடுக்கணும்ன்ற முடிவு எடுத்தான் பிரிட்டிஷ்காரன். நீ இங்க பேசினீன்னா ஒத்து வராது, இவனுங்க இந்த பார்ப்பனியர்கள் கூட்டமும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய கூட்டமும் இதை அமல்படுத்த விடாதுங்கிறதுக்காக எல்லாமே பிரிட்டிஷ்க்கு வா, நீ அங்க வா, அங்க பேசுன்னு சொல்லித்தான் வட்டமேசை மாநாடுகளை அங்க நடத்தினான். ஆக அன்னைக்கே பூனா ஒப்பந்தத்துல நம்ம வாங்கின அந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை கமுத்தணுங்கிறது தான் இந்த பார்ப்பனியர்களுடைய நோக்கமும் திராவிட பார்ப்பனியர்களுடைய நோக்கமும். அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வர பிரிட்டிஷ்காரம் காலத்துல இருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு கமிட்டியை போடுறான் அவன். நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், சைமன் கமிஷன் கேள்விப்பட்டிருப்போம். சைமன் கமிஷனுக்கு பின்னாண்ட இருந்து அவனுடைய அந்த பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை தகர்ப்பதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். சுதந்திரம் வந்ததுக்கு பின்னாடிதான் இவனுங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நேரடியா எதிர்த்துக்கிட்டு இருந்த இந்த ஆதிக்க சாதியினர் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னாடி இப்ப நேரடியா நம்மோட மோதாத நம்ம தோல்ல கை போத்து முதுகுல குத்துறான். இது அகில இந்திய அளவுல கதை. தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னீங்கன்னா, கருணாநிதி என்ன பண்ணாரு அப்படின்னீங்கன்னா, 2000 அவசரமா கொடுக்கிறார். அவசரமா ஜனார்தனன் கமிட்டியை நியமிக்கிறாரு. 6 மாதங்கள் கேப்ல கொண்டு போடுறாரு. சட்டமன்றத்துல அருந்ததிகளுக்கான உள்ளீட ஒதுக்கீடு அமல்படுத்தப்படுது. எந்த சட்டமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கூட ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு கூட இவன் பைலாஸ் கொடுக்கலன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது. இது அமலுக்கே கொண்டு வர முடியாது. பைலாஸ் போடணும். வழக்கறிஞர் சார் இருக்காருன்னா அவருக்கு தெரியும், எந்த ஒரு சட்டமுமே நேரடியா போகணும்னா நடக்க முடியாது. ஆக ஜனார்தனன் கமிட்டி அறிக்கை சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுகின்ற வரை 3% அந்த அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு தான் வருது. தீர்மானம் நிறைவேற்றின பின்னாண்ட ஜிஓ பாஸ் பண்றான். ஜிஓ பாஸ் பண்ணறதுலதான் பிரியாரிட்டி அடிப்படையில 100% ரோஸ்டருங்கிறத முதல்ல என்ன இருந்தது அப்படின்னீங்கன்னா, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு அமல்படுத்துவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னீங்கன்னா, 100% ரோஸ்டர் பாயிண்ட் என்ன பண்ணா அப்படின்னு ஜெனரல் கேட்டகரிக்கு அடுத்தது எஸ்சி வரும். பொது பிரிவுக்கு அடுத்தது எஸ்சி. ஆனா உள்ளிட ஒதுக்கீடு அமல்படுத்தினதுக்கு பின்னாடி என்ன நிலைமை அப்படின்னீங்கன்னா, அரசாணை வந்ததுக்கு பின்னாடி என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த 200 பாயிண்ட் ரோஸ்டரை 100 பாயிண்ட் ரோஸ்டரை 200 பாயிண்ட் ரோஸ்டரா கருணாநிதி மாத்துறாரு. எஸ்சி ஜெனரல் கேட்டகரிக்கு அடுத்தது எஸ்சி இருந்தது இல்லைங்களா, அந்த எஸ்சிய எஸ்சி ஏவா மாத்துறாரு. அந்த எஸ்சிய எஸ்சி ஏவா மாத்திட்டு முன்னுரிமை அடிப்படையில அருந்ததியர்களுக்கு இதுவரை ஒண்ணுமே கிடைக்கலங்கிறார். அவருக்கு கீழே வேலை செஞ்ச மணிவண்ணன் IAS எந்த கேட்டகரியில வந்தாரு? பட்டியல் நாங்க தர்றதுக்கு தயாரா இருக்கிறோம். கருணாநிதி அரசுல கருணாநிதி முதலமைச்சரா இருந்த பொழுதும் சரி, எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்த பொழுதும் சரி, ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்த பொழுதும் சரி, எத்தனை அருந்ததியர்கள் IAS ஆபீசர்ஸ் இருந்தாங்க. IAS கேடர்ல குரூப் 1 பாஸ் பண்ணிட்டு கலெக்டர் IAS கேடருக்கு ப்ரமோஷன் ஆனாங்கிற பட்டியல் தர்றதுக்கு நாங்க தயார். இவங்க கருணாநிதி இந்த திராவிட பார்ப்பனியத்தை சார்ந்த உள்ளிட ஒதுக்கீடை ஆதரிக்கின்றவர்கள் கொடுப்பதற்கு தயாராங்கிறதா நம்முடைய கேள்வி.
மணிவண்ணன் ஐஏஎஸ் தொடங்கி நீங்க சமீபத்துல கூட இந்த உள்ளிட ஒதுக்கி ஆகஸ்ட் 1க்கு பின்னாடி ஆகஸ்ட் 18ஆம் தேதி மதுரையில ஒரு கூட்டம் போட்டாங்க. அருந்ததியர்களுடைய அரசு பணியாளர்கள், ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்கள் சங்க கூட்டம் போட்டு திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணுங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. பத்திரிகை செய்தியா வந்திருக்கும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல யார் யார் பங்கெடுத்துக்கிட்டாங்கிற அந்த லிஸ்ட கொடுத்திருந்தாங்க பத்திரிகை செய்தியில. அதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 ஆபீசர்ஸ் எத்தனை பேர் வந்திருந்தாங்கிறப்ப அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவங்களே 20-30 பேர்த்துக்கு மேல வந்து ரிட்டையர்டு கிளாஸ் 1 ஆபீசர்ஸ் கேடர்ல இருக்கிறவங்க கலந்துக்கிறாங்க. பத்திரிகையில வந்த செய்தி இது. யார் யார் கலந்துகிட்டாங்கன்னு அவங்க டிசிக்னேஷனோட போடுறாங்க. ஆனா திமுக என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, அருந்ததியர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்குது. அருந்ததியர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் மற்ற பிரிவுகளுக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா அதற்கான அறிக்கையை நீ கொடுத்திருக்கணும் இல்ல? தகுதியான ஆய்வுக்கு பின்னாண்ட பட்டியல் எடுத்து நீ வெளியே விட்ட பின்னாண்டதான் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆகஸ்ட் 1 வந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புலயே சொல்லுறாங்களே, நீ கொடுத்துருக்கணும் இல்ல? தமிழ்நாட்டுல 18%, 16, 18 நீ வந்தோன்னா 18 ஆக்கிட்ட, கலைஞர் வந்தோன்னா 18 ஆக்கிட்டாரு. 18% குரூப் ஏல எத்தனை ஆதி திராவிடர் இருக்கிறாங்க, அருந்ததியர் இருக்கிறாங்க, பல்லர் இருக்கிறாங்க, மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்கணும் இல்ல? இத்தனை பேர் பறையர்கள் இத்தனை பேர் இருக்கிறான். 18%, 16, 17% பறையர்கள் வந்துட்டான்னு சொல்லிடணும் இல்ல? பல்லர்கள் இருக்கிறான், பல்லர்கள் இத்தனை பேர் வேலையில இருந்துட்டாங்கன்னு சொல்லணும் இல்ல? அருந்ததியர்கள் பார் ஒண்ணுமே இல்ல. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை பேர்த்துல ஒண்ணுமே இல்ல. குரூப் 1 ஆபீசர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை பேர்த்துல ஒண்ணுமே இல்ல. அருந்ததியர்கள் எல்லாமே பறையரும் பல்லருமா இருக்கிறாங்க. அதனால அருந்ததியர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உன் பின்னாண்ட அத்தனை பேரும் நாங்களும் நின்று இருப்போம். ஆனா நிரப்பப்பட்டது எவ்வளோ? குரூப் 1ல 2%, 2.8% தான் அன்அபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது